குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார் கோவையிலிருந்து. இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த மாதத்தோட அதாவது ஜூலை மாத பலன்களை நம்ம பார்க்க போறோம். அதாவது ஆனியோட முடிவு, ஆடியோட ஸ்டார்டிங். ஓகே, ஸோ இந்த மாத கன்ஜெக்ஷன்ஸ்ல என்னென்ன மாதிரியான திருப்பு முனைகள் வரப்போகுது, மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இவங்களுக்குள்ள என்ன மாற்றங்கள், தொழில் ரீதியான சில விஷயங்கள் மாற்றங்கள் இருக்க போகுது. நிறைய பேர் ஜாப், அவங்களுடைய வாழ்க்கை, காதல், கல்யாணம் யாருக்கெல்லாம் ஃபேவரா இருக்க போகுது, யாரெல்லாம் கொஞ்சம் காத்திருக்கணும். அதே மாதிரி உலகளாவிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நிலநடுக்கங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி இந்த எர்த்குவேக்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ராகு மாறதுக்குள்ள இப்ப நிறைய இந்த பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இன்னுமே பாத்தீங்க அப்படின்னா அதாவது விபத்துக்கள், ஒரு பிளாஸ்ட், இந்த மாதிரி நிறையவே இந்த டிசம்பருக்குள்ளயுமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள், அதாவது மேற்கு சார்ந்த இடங்கள், இந்த அப்ராட் சைடு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த அமெரிக்க தேசங்கள், அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த சுவிட்சர்லாந்து இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாமே இன்னுமே கொஞ்சம் நிறைய பாதிக்கப்படும். ஸோ சொல்லுவாங்க தெரியுங்களா, அணையற தீபம் பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க இல்லையா. ராகு அடுத்த லெவல், அதாவது பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் ராகு கும்பத்திலிருந்து மகரத்துக்கு வர்றதுக்குள்ள இன்னுமே பாத்தீங்கன்னா அந்த அட்டகாசம் ரொம்ப ஜாஸ்தியா தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, இப்பவே உலகளாவிய விஷயங்கள்ல இவ்வளோ தட்டுப்பாடுகள், இவ்வளோ பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்கு. ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா புதன் வக்ரமாயிருக்காரு. அப்ப கால புருஷனோட வீட்டுல புதன் யாரு அப்படின்னா 3, 6 அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கு சொந்தக்காரர். சோ புதன் வக்ரமாய் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரும் மாற்றங்களை நம்ம பார்க்க போறோம். ஓகே, கம்யூனிகேஷன்னா இந்த மொபைல் போன்ஸா இருக்கட்டும், இல்ல பாத்தீங்கன்னா புதன் அப்படிங்கிறது பேங்கிங். ஸோ இந்த பேங்கிங் சிஸ்டம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா திடீர் சேஞ்சஸ் ஆஃப் இந்த பேங்கிங் சிஸ்டம். நம்மளோட விஷயங்களே பாத்தீங்க அப்படின்னா நிறைய பணம் சேர்த்து வைப்போம், வெளியெடுப்போம், அதன் மூலியமாக இந்த விரயங்கள், இந்த பேங்க்ல இருக்கும் போதே அது ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப ரொம்ப அன்ஃபேவரா இருக்கு. ஓகே, இப்ப இந்த மலைகள், சீற்றங்கள் இப்ப நிறைய பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல பெரிய டிசாஸ்டர்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. எல்லா மாதமும் இனி வரக்கூடிய அழிவு காலத்துல எல்லாமே நடக்கதான் போகுது. ஸோ நிறைய நிலநடுக்கங்கள் இந்த மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா தண்ணீர் மூலியமாக பிரச்சனை வரப்போகுது. ஸோ நிலநடுக்கமா இருந்தாலும் அதன் மூலியமாக இந்த வாட்டர் ப்ராப்ளம்ஸ், நான் சொல்றேன் இந்த கடல் சார்ந்த பிரச்சனைகள், அழிவுகள் இது எல்லாமே இந்த மாதத்துல கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக போகுது. வரக்கூடிய காலங்கள்ல ரொம்ப நிறைய இருக்க போகுது. நடுவில் இந்த பிளாஸ்ட், ஆக்சிடென்ட்ஸ், நிறைய ஆக்சிடென்ட்ஸ். இந்த 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் இந்த காலகட்டத்துல வக்கரமா இருக்கிறதுனால பெரிய ஆக்சிடென்ட் எல்லாம் பார்க்க போறோம். இதுக்கெல்லாம் ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நல்லா ப்ரே பண்ணணும். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய வினைகள் மூலியமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஓகே, மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கு? ஓகே, ரிஷபராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு 3 வருஷமா உங்களுடைய வேலையா இருக்கட்டும், உங்களுடைய ஃபேமிலி லைஃபா இருக்கட்டும், இல்ல ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கட்டும், உங்களுடைய பண வரவுகளா இருக்கட்டும், எல்லாமே ஸ்மூத்தா போயிருக்கும். வேலைகள்ல நிறைய இப்ப பேங்கிங்ல இருக்கட்டும், உங்களுடைய ஐடி ஃபீல்டா இருக்கட்டும், இல்ல நீங்க ஏதாவது சினிமா துறையில இருக்கீங்க, கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கீங்க, ஒரு இன்ஸ்டிடியூஷன் லெவல்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்கிரேடேஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்திருக்குங்க. இந்த கடந்த 3 வருஷம், இந்த 3 மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள், ஏன்னா குரு மாறும்போதே அந்த மாற்றங்கள் எல்லாம் கொடுத்துருப்பாரு இல்லையா. அப்போ அந்த குரு பாத்தீங்க அப்படின்னா நிறைய காரியங்கள் நல்லா செய்தாலும் மற்ற கிரகங்களோட இம்பாக்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். ஸோ பொதுவா ரிஷப ராசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சுக்கிரன் ஆதிக்கம். சுக்கிரன் உங்களுக்கு லக்னாதிபதியாகவும் வராரு, 6க்குரியவராகவும் வராரு. அப்ப 6க்குரியரா வரக்கூடிய சுக்கிரன் எங்க போய் அழகா உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னா இந்த ஜூலை 5ல போய் என்ன பண்றாரு, கேதுவோட போய் இணைகிறார். அப்ப லக்னாதிபதி கேதுவோட இணையும் போது என்ன ஆகும் அப்படின்னா லக்னம் சொல்லக்கூடிய தலை சில கோளாறுகள். என்னடா தலையில பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டாது, நீங்க யோசிக்கக்கூடிய விஷயங்கள் கோளாறுகள். நம்ம கரெக்டா தானே போயிட்டு இருக்கோம், சம் ஸ்ட்ரக்அப்.
அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அழகா பிளான் பண்ணிட்டு வந்த இடத்துல வந்து ஒரு தடை அப்படிங்கிறது வந்து அந்த கேது கொடுப்பார். ஸோ பிட்வீன் ஒரு கிரகங்கள் வந்து கன்ஜெக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி அதோட இம்பாக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும். இப்பயே கொஞ்சம் அழகா ஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்போ வந்து ஜூலை 5க்கு முன்னாடி ஒரு 10, 20, 10, 15 நாள் எடுத்துக்கோங்க. இப்ப வந்து இந்த டைம்ல நம்ம அது எப்படி ஆட்கொள்றது? பொதுவா வந்து சுக்கிரன் சூரியன் வீட்ல என்னவா இருக்காரு? பகையா இருக்காரு. அப்ப லக்னாதிபதியே என்ன ஆகுறாரு? கேதுவோட இணைந்து நீங்க எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் உங்களுக்கே பகையா வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். அப்ப 6க்குரிய சுக்கிரன் வந்து கேதுவோட இணையும் போது கடன், மற்றவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து, இல்ல நீங்க வந்து ஒரு வீடு கட்டுறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து ஜாக்கிரதை. ஏன்னா இந்த செயல்பாடுகள் எல்லாமே யார் மூலியமா நடக்க போகுது அப்படின்னா, வெளியிருந்து வந்து உங்களுக்கு யாரும் இப்ப பிரச்சனைக்கு பண்ண போறது கிடையாது. உங்களுக்கு நீங்களே தான் இப்ப வந்து பிரச்சனை பண்ண போறீங்க. ஸோ இப்ப வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, ஒரு ஜுவல்லரி வாங்குறீங்க, ஒரு என்ன சொல்றது, இப்ப 8க்குரியவர் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல எல்லாம் இருக்காரு உங்களுக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா பிளான் பண்றதுல கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா நீங்க செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகள் மூலியமாக உங்களுக்கு தூக்கம், நிம்மதி எல்லாமே கெட போகுது. இந்த மாதத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க தான் நான் சொல்லுவேன். ஓகே. இப்ப 2க்குரிய புதன் வந்து பாத்தீங்கன்னா வக்ரமா இருக்காரு. ஸோ வக்ரமா இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்துல குடும்பம் ரீதியான ஒரு டிசைட், ஏதாவது ஒரு விஷயம் பண்றீங்க, யோசிக்கிறீங்க, டெசிஷன் எடுக்க போறீங்க, ஏதாவது ஒரு காரியத்தை வந்து டிசைட் பண்றதுக்கு முன்னாடி டிஸ்கஷன் பண்ணுங்க. இல்லாட்டி எல்லா பிரச்சனையும் உங்களாலதான் வந்துச்சுன்னு அழகா வந்து உங்க மேல ஒரு போர்வை பொத்திட்டு போயிடுவாங்க. ஸோ வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க மூலியமா ஒரு குரூப் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் வச்சு இதை பண்ணலாமா வேண்டாமா எதுக்கோ ஒரு வார்த்தை கேட்டுட்டு பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு இழப்புகளாகவே இருந்தாலும் அவங்க உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் வருவாங்க. ஆனா இந்த கேது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த வைராகியத்தை டச் பண்ணிட்டே இருப்பார். ஏன்னா கேது என்றாலும் கட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள், முடிச்சு விடக்கூடிய ஒரு விஷயங்களா இருந்தாலும் அந்த கேது வந்து வைராகியத்தை நாம செய்யக்கூடியது, நாம நினைக்கக்கூடியது தான் கரெக்ட் லக்னத்தோட இணைகிறார். அப்ப லக்னாதிபதி சுக்கிரனும் கேதுவும் இணைந்தால் எப்படி இருக்கும்? ஸோ சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அன்பான வாழ்க்கை, ஒரு ஹாப்பியான வாழ்க்கை, டெய்லி வரக்கூடிய வருமானத்துல போய் கேது அழகா உட்காந்துட்டார் அப்படின்னா ஒரு மாதிரி மூட் ஸ்விங்கா உட்காந்துட்டு இருப்பீங்க. எதையோ நினைச்சிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஏது பண்ணிட்டு இருக்கோம், எதை நோக்கி செல்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி திடீர்னு அந்த கேது கொடுத்து நீங்க அழகா போயிட்டு இருப்பீங்க, நீங்க அழகா பண்ணிட்டு இருப்பீங்க, அழகா அந்த இடத்துல ஒரு முட்டுக்கட்டையே கொடுப்பாரு. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நீங்க படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அழகா பிளான் பண்ணி படிங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து படிங்க. அதுக்கப்புறம் டியூஷன்ஸ் எல்லாம் நீங்க போறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல ரொம்ப நல்லது. ஏன்னா யாராவது உங்களை கைட் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அப்போ சொல்ற பேச்சு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்கக்கூடிய ஒரு தன்மை கேது இழக்க வைப்பார். அப்ப நீங்க முன்னாடியே ப்ரீ பிளான்டா ஆயிக்கோங்க, எந்த ஒரு நல்ல விஷயமும் இப்ப பண்ண வேண்டாம். ஸோ குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ்ல வந்து கொஞ்சம் கரெக்டா இருந்துக்கோங்க. வேலை வாய்ப்புகள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 50-50 கண்டிப்பா கிடைக்கும். ஆனா ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு சேலரி கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனா இதே நிலை திரும்ப வருமான்னு கேட்டா கிடையாது. எல்லாமே மாறும். ஸோ ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரர்கள் இந்த மாதத்துல கொஞ்சம் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலுமே வந்து டேக் கேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான தசா புக்தி நடக்கிறது, உங்களுடைய தசைகள் வந்து பாத்தீங்கன்னா ஃபேவரா இருக்கா, புக்தி ஃபேவரா இருக்கா அப்படிங்கிறது உங்க சுய ஜாதகத்தை பார்த்து அதற்கான ரெமெடிஸ் இருக்குங்க. ஸோ எல்லாமே கட்டுப்படுத்தக்கூடிய ரெமெடிஸ் இருக்கு. ஸோ கடன் வாங்கும்போது 2 வீலர்ஸ் எல்லாமே வாங்கும்போதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா பிளான் பண்ணி வாங்குங்க. ஸோ இந்த 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 மாதிரி விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்துகிறது தான் வந்து பாத்தீங்கன்னா நியூமராலஜி ஜெம்ஸ்டோன்ஸ் இருக்கு. ஸோ என்னோட எண்களை நீங்க தொடர்பு கொள்ளுங்க. ஸோ எல்லாத்துக்கான அந்த ரெமெடிஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து கட்டுப்படுத்தி எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் விதியை மதியால் வெல்லலாம். ஸோ ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதத்துல இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு.